என்னப்பா திருநாவு, உன்னால நம்ம குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன இப்படி தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. நொடிஞ்சு கிடந்த நம்ம குடும்பத்தையும் கம்பெனியும் தனியால தூக்கி நிறுத்திட்டியாப்பா. எல்லா கடனும் அடைச்சாச்சு, அடமானத்துல இருந்த சொத்தெல்லாம் மீட்டாச்சு. இப்ப நம்ம கம்பெனி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு தெரியுமா? அண்ணன் ஜெயிப்பாருன்னு எனக்கு முதல்ல தெரியும். இந்த பாருப்பா, என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நாளை காலம்பர வக்கீல் வர்றாரு. என் பேர்ல எதுக்கு? வேண்டாம். என் பேர்ல எதையும் மாத்தி எழுத வேண்டாம். எல்லாத்தையும் அகல்யா பேர்ல எழுதி வச்சிருங்க ப்ளீஸ். ஏன் என் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வைக்க சொன்னீங்க? இல்ல, அது உன் பேர்ல இருக்கிறதா நியாயம். அது அப்படியே இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த கம்பெனி நிர்வாகம் எல்லாத்துலயும் நீ பொறுப்பு எடுத்துக்கணும். சப்போஸ் நாளைக்கு நான் போயிட்டா என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல, சப்போஸ் நான் கம்பெனி வேலையா ஃபாரினுக்கே போயிட்டா நீ இங்க இருந்து கம்பெனி வேலையெல்லாம் எடுத்து நடத்தணும் இல்லையா? அதுக்கு சொன்னேன். ஓகே. நான் மனோகர் தான் பேசுறேன். ஆமா. சாரி சார், என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அப்புறமா பேசுறேன். நீ யாரு? முதல்ல நீ இங்க வேலையே பார்க்கலையப்பா. அப்படின்னா வேலை கொடுங்க, அப்புறமா ராஜினாமா பண்றேன். இந்தாங்க சர்டிபிகேட். சர்டிபிகேட்டா? இது தினத்தந்தி பேப்பர். சாரி சார், டீ கடையில இருந்து அப்படியே வந்துட்டேன். இந்தாங்க என்னுடைய பயோடேட்டா. பேரு உயரம் தினம் வளர்றேன், எடை தினம் குறையறேன். ஏன்பா மதத்துக்கு நேரம் என்னப்பா இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்க? இண்டுன்னு எழுதினா மட்டும் வேலை கொடுத்துருவீங்களா சார்? கொடுப்பேன்ப்பா. சாரி சார். சார், நான் வேலைக்கு போன இடத்துல எனக்கு ஏமாற்றம் தான் சார் மிச்சம். எல்லாரும் என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சார். அதான் நானும் உங்ககிட்ட நக்கலா பேசிட்டேன் சார். சார் நான் மன்னிச்சிருங்க சார். உனக்கு டைப் ரைட்டிங் தெரியுமா? என் ரைட்டிங் ஒரு டைப்பா இருக்கும் சார், ஆனா டைப் ரைட்டிங் தெரியாது சார். ஷார்ட் ஹேண்ட்? இந்த ஹேண்டை வச்சு எந்த வேலையும் ஷார்ட்டா முடிப்பேன் சார். என்ன நம்பி கொடுங்க சார். வித்தியாசமான அப்ரோச். அப்படியா? வேடிக்கையான பதில்கள். இருக்கட்டும். உனக்கு நிச்சயம் வேலை கொடுக்குறேன் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மனோகரியர் சார். ஆமா சார். ஓகே சார், அப்படியே செஞ்சிடுறேன் சார். ஓகே சார். என்ன மன்னிச்சிடுப்பா. எங்க எம்டி தான் இப்ப போன்ல பேசினார். அவர் சொந்தக்கார பொண்ணுக்கு இந்த வேலையை போட்டு கொடுக்க சொல்லிட்டாரு. சோ நீ வேற இடம் ட்ரை பண்ணு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதான சார் சொல்ல வந்தீங்க? எப்படிப்பா கண்டுபிடிச்ச? இத கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐல இருந்து ஆபீசர்ஸ் வருவாங்க. வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வைய பார்த்தேன். புறாவே நில்லுன்னு சொன்ன கண்ணாபா ஓடி மறைஞ்சா. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய ஊருத்தோம் காணாத அன்னைக்கு சித்தப்பண்ண தட்டிட்டு கார நிறுத்தாம போன பாட்டி போகுது. அன்னைக்கு விட்டுட்டோம், இன்னைக்கு சொறி விடுறோம். இந்தமா விட்டுறக்கூடாது.
டேய், என்னடா இது? அந்த ஜாக்கியா தானே வந்தான். பெரிய ஜித்தனா இருப்பான் போல இருக்குதே. குறி தப்பிடுச்சு. மிஸ் ஆயிட்டான் தலைவா. நல்ல வேலை, இன்னைக்கு உன் காவியை மிஸ் பண்ணிட்டு வேணும் நினைச்சேன். இருங்க கொண்டு வரேன். ஏமா இன்டர்வியூ எப்படி பண்ணிருக்க? வழக்கம் போல நல்லா அட்டென்ட் பண்ணிருக்கேன். கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. உன் பொண்ணுக்கு வேலை கிடைக்கலைங்கிற கவலை உனக்கு, இவளை இந்த சின்ன வயசுலயே இந்த கோலத்துல பாக்குறோமேங்கிற கவலை எனக்கு. மறுபடியும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும், அதை கண்குளிர நான் பார்த்துட்டு கண்ணை மூடணும். யாருது? பிடிச்சிருக்கா? ரொம்ப டார்க்கா இருக்குல்ல? This is nice. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே வக்ராமி சுபே தஞ்சீவ சரதஸ்யதாம் மாங்கல்ய தாரணோ சுபமஸ்து சுபம். ஐயா, நின்னு போன கல்யாணம் திரும்பவும் நடந்ததுல மொத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நோ நோ, தேங்க்ஸ்லாம் எனக்கு சொல்லாதீங்க. எல்லாம் மிஸ்டர் திருநாவுக்கரசுக்கு தான். ஏன்னா இந்த கல்யாணத்தை எப்படியும் நடத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்து நடத்தையும் காமிச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முந்தைய அவரை போய் பார்த்து ஸ்டேட்டஸை பத்தி பேசி அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னை விட பல மடங்கு ஸ்டேட்டஸை உயர்ந்து நிற்கிறார் திருநாவுக்கரசு. மிஸ்டர் திருநாவுக்கரசு, நான் உங்களை ஊன் பண்ணதுக்கு ஐம் சாரி. ப்ளீஸ் நாட் அப்ப நான் கிளம்புறோம். அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குமா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கடவுள் பார்த்து. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? நான் முருகன் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசி யாருக்கு நாங்க ஏன் போகணும்? தனியா பேசணும்டா. ஐ சே ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். தேங்க் யூ கும்பல்ஸ். மை லார்ட் முருகா, சன் ஆஃப் ஈஸ்வரா, யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். முருகா, படிச்ச எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது முருகா. ஒரு வேலைக்காக காடு மலை மேடு குளம் குட்டைன்னு கண்ணன் தேவன் டீக்காக பிடி உஷா ஓடுற மாதிரி ஓடி இருக்க முருகா, கிடைக்க மாட்டேங்குது முருகா. அப்படி என்ன என்கிட்ட குறைய கண்டறிய? ஆனா என்கிட்ட கொஞ்சம் லொள்ளு இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உலகத்துல யாருக்கிட்ட தான் லொள்ளு இல்ல? உனக்கு இல்ல லொள்ளு. என்ன அப்படி கூடுற நீ? ஒரு சின்ன ஞான பழத்துக்காக உங்க அண்ணன் மிஸ்டர் கணேஷ் அவர் நீ டார்ச்சர் பண்ண. நீ அது லொள்ளு இல்லையா? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அப்ப பாட்டி நீ டார்ச்சர் பண்ணல, அது கூட லொள்ளுதான். அடா அந்த அம்மா ஒரு வசான பாட்டி, ஒரு தமிழ் புலவர், அவங்க கிட்ட போய் கணக்கு வாத்தியார்ட்ட கேட்கிற மாதிரி என்ன வருஷப்படுத்தி பாடு 1 2 3 சொன்னியா இல்லையா? தட்ஸ் ஆல்சோ எ லொள்ளு. முருகா, வெளியில போய் வேலை தேட முடியல முருகா, இன்சல்ட் பண்ற முருகா, படிச்ச படிப்புக்கு மரியாதை இல்ல முருகா, ஓவர் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். வெளியில சில கம்பெனிகள்ல கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு
அது வேணாம் முருகா. அதை பத்தி பேசலாலே அசிங்கமா இருக்கும் முருகா. பட் நீ ஒரு கவர்மெண்ட் வேலை கொடு முருகா. கவர்மெண்ட் வேலை கொடு. வேலை கொடு முருகா. வேலை கொடு முருகா. எனக்கு ஒரு வேலை கொடு முருகா. ஐயோ முருகா. என்ன முருகா ஸ்ட்ரைட்டா அப்பீர் ஆயிட்ட நீயே? இந்தா என்ன முருகா இது? நீதானே வேலை கேட்டாய், எடுத்துக்கொள். நான் கவர்மெண்ட் வேலை கேட்டா நீ கையில இருக்க வேலை கொடுக்கறியே. நான் தான் லொல்லுன்னா நீ டபுள் லொல்லா இருப்ப போல இருக்க முருகா. உனக்கு கவர்மெண்ட் வேலை எல்லாம் கிடைக்காது. அப்புறம் உனக்கு கவர்மெண்ட் சாப்பாடு தான் கிடைக்கும். புரியலையே முருகா. புரியவில்லை? ஸ்டாப். இதே மாதிரி தான் உங்க அப்பாவும் சிரிப்பாரு. இதென்ன உங்க குடும்ப சிரிப்பா? என் பொழப்பு சிரிப்பா போச்சே முருகா. கவர்மெண்ட் சாப்பாடு என்று கூறினேனே, இன்னும் உனக்கு புரியவில்லை? அதோ பார். போலீஸ். டபுள் போலீஸ். கையில உன் வேலு. தெஃப்ட் கேஸ். மாட்டி விட்டுட்டியா முருகா? படித்து விட்டோம் என்று மமதியில் நீ செய்த லொல்லுக்கு இதுதான் தகுந்த தண்டனை. முருகா கவலைப்படாதே, கூடி சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்கும். தேங்க்யூ முருகா. சென்று முருகா. போலீஸ் அப்பியர், யூ டிசப்பியர். வாட் a game you are playing. கவலைப்படாத முருகா. நம்ம 2 பேருக்குள்ள நடந்த இந்த விஷயத்தை நான் யாருக்கும் சொல்லாத. வரேன். முருகனோட வேலை தெரியுதால யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உங்க பேர் என்ன? வேல்முருகன். உங்க பேரு? பாலமுருகன். எல்லாம் முருகனின் திருவிளையாடல். Gods must be crazy. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.